ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் ஃபெஸ்டிவல் டைம்க்கெல்லாம் செய்ய வேண்டிய மாதிரி ஒரு பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது மிச்சமே லேசி. எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் மொத்தமாகவே 1 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன். அதில் 1/4 கப் சீனி எடுத்து ஃபஸ்ட்டாக கேரமல் செஞ்சுக்கோங்க. சீனியெல்லாம் கரைஞ்சி இது மாதிரி தேன் கலரில் வந்தப்பறம் 125 ml சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருக்க வேணும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 1/4 கப் சீனியையும் இதிலே சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த பானிக்கு பதம் எதுவுமே தேவையில்லை. எல்லா சீனியும் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தப்பறம் இதை அப்படியே ஆற வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்குகிற பேக்கெட் மாவு. அதோட 100 கிராம் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்புண்டுன்னு சொல்லுவாங்க, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமல் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கேரமல் சிரப் ஆறி இருக்க வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்திங்கன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். எல்லா கேரமல் சிரப்பையும் சேர்த்தப்பறம் இது மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். அடுத்து நாங்கள் இதில் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்குருவோம். நான் மொத்தமாக 200 ml தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டேன். நீங்கள் எடுத்திருக்கிற மாவை பொறுத்து தேங்காய் பால் அளவு கூடவோ குறையவோ செய்யும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பேட்டரோட பதமாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்து கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னு சொன்னால் உடையாமல் இப்படி ஒரே மிக்க உழுவ வேணும். இப்போ இதை மூடி 1 ஹவருக்கு மாதிரி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஹவருக்கு பிறகு எடுத்து பாருங்கள். பேட்டர் இது மாதிரி தான் இருக்க வேணும். இதையும் விட திக்காக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நாங்கள் பணியாரம் பொரிச்சுக்குருவோம். அதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்க வேணும். ஸ்டவ்வும் ஹை ஃப்ளேமில் இருக்க வேணும். இது மாதிரி ஒரு கப்பால் பேட்டர் எடுத்து எண்ணெய்க்கு கிட்டவாக்கி ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டியால் இது மாதிரி மேலால் எண்ணெய் எடுத்து ஊற்றி கொண்டுறீங்க. அப்போ தான் நல்லா ஊதி வரும். இது மாதிரி நல்லா ஊதி வந்தப்பறம் அடுப்போட ஃப்ளேமை நல்லா குறைச்சிருங்க. இது மாதிரி ஒரு சைட் பொரிஞ்சு வந்தப்பறம் மற்ற சைடும் திருப்பி போட்டு 1 நிமிஷத்துக்கு மாதிரி பொரிய விடுங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சு இது மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தப்பறம் வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்த தைனம் பொரிக்க போக்குள்ள அடுப்பை நல்லா கூட்டி வச்சுட்டு எண்ணெயும் நல்லா சூடாக்கிட்டு இது மாதிரி பேட்டரை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இது மாதிரி ஒரு கரண்டியால் எடுத்து விட போக்குள்ள ஊதி வரும். அதுக்கு பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டு இது மாதிரி கலர் வர காட்டிக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. சுட சுட பணியாரம் ரெடி. உங்களோட ஊர்லேயும் நடக்கிற விசேஷங்கள் பெருநாள் டைம்லலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் உள்ளுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.